தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி அறிமுக கூட்டம் மற்றும் கலந்தாய்வு கூட்டம் ஈசிஆர் சாலையில் உள்ள அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மகளிர் அணி தலைவி ரேவதி பர்குணம் தலைமையில் மாநில நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு கட்சியில் எப்படி செயல்படுவது என்று எடுத்துக் கூறினார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NST ஜெயபால், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், சந்திர பிரியங்கா, என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணியை சேர்ந்த நூர்ஜஹான், அஞ்சலாட்சி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருகம்பாக்கம் அரவிந்தர் நகர பகுதியில் குறைந்த மின்னழுத்த காரணத்தினால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்று வந்தனர். இதனை சரி செய்து தரும்படி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் 17.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 315 கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்ற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் அருணகிரி, செயற்பொறியாளர் ராஜஸ்ரீ, இளநிலை பொறியாளர் ஜானகிராமன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் குருபெயர்ச்சி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் கோவில் வளாகத்தில் உள்ள குரு பகவானுக்கு விக்னேஸ்வர பூஜை, ஸ்ரீ நவக்கிரக சிறப்பு யாகமும், பக்தர்கள் சங்கல்பம் நிகழ்ச்சியும், நவக்கிரக சிறப்பு அபிஷேகமும், யாத்ராதானம், கடம் புறப்பாடு, அதனைத் தொடர்ந்து கலசாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக குரு பகவான் குரு பயிற்சியானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசித்தார். இதில் நலம் பெறும் ராசிக்காரர்களும் பரிகாரம் செய்து நற்பலன் பெறும் ராசிக்காரர்களும் பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் மற்றும் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியா, தேவஸ்தான ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஜவஹர் நகர் பகுதியில் மகளிர்களுக்கு கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் துணை சபாநாயகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கினார். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், MNR பேரவை நிர்வாகிகள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். பாஜக சார்பில் நடைபெற்ற நீர்மோர் பந்தலில் பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர் வழங்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மோடி மக்கள் சேவை இயக்க நிறுவனர் பிரபுதாஸ் தொகுதி முழுவதும் அண்ணா சாலை, காமராஜர் சாலை 7 பகுதியாக பிரித்து நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு கோடை காலத்தில் வெயில் தாக்கத்தை இளநீர், வெள்ளரிப்பழம், தர்பூசணி பழம், மோர் மற்றும் நீர் வழங்கினார். இதில் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் அசோக், கீதா, பொன்னியம்மாள், சுமதி, செல்லா, அம்பிகா, சரவணன், சூர்யா, பன்னீர்செல்வம், ரமேஷ், ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். சமஸ்கார் பாரதி நடத்தும் நம் நாடு நம் கலைகள் என்ற தலைப்பில் கோடைக்கால கலைப்படைப்பாக இலவச பயிற்சி நிறைவு விழா முத்தியால்பேட்டை தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதில் அமைப்பின் துணைத் தலைவர் அமுதா வரவேற்புரையாற்றினார். ஒருங்கிணைப்பாளர் ஜெயந்தி முன்னிலை வகித்தார். தனியார் பள்ளி முதல்வர் விக்டர் விஜயராஜ் தலைமை தாங்கினார். மேலும் சவுத் இந்தியன் கிச்சன் நிர்வாக இயக்குநரும் பாஜக நகரம் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இதில் நேரு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி நிறுவனர் அன்பரசி ஜெயக்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இறுதியாக ஒருங்கிணைப்பாளர் விக்டர் இன்பராஜ் நன்றி கூறினார். புதுச்சேரியில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி என்கின்ற தொண்டு நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும்
புதுச்சேரி சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் ஆறுமுகம், கள அதிகாரி கருணாநிதி ஆகியோரின் வழிகாட்டுதல் படி பொது சேவையில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் காமராஜர் சாலை சாரம் பகுதியில் பார்வையற்ற நிலையில் சுமார் ஒரு வார காலமாக முதியவர் ஒருவர் சாலையில் இருப்பதாக சாரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பினருக்கு தகவல் வந்தது. அதனையடுத்து சாரன் சொசைட்டி நிறுவனர் மோகன் நேரடியாக அந்த முதியவர் இருக்கும் இடத்திற்கு வந்து பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து காவல்துறையின் உரிய அனுமதியுடன் சாரன் சொசைட்டி அமைப்பினர் அந்த முதியவரை மீட்டு அவரை காப்பகத்தில் சேர்த்தனர். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் சாரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பினருக்கும் முதியவரை மீட்க உதவி புரிந்த காமராஜர் நகர் தொகுதி பாஜக தலைவர் கோகுலகிருஷ்ணன் ஆகியோருக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். கோடை வெயில் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. அதனை தணிக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு காமராஜர் நகர் தொகுதியின் இளைஞரணி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முன்னிலையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. இதில் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், தொடரணி தலைவர் வீரா, காமராஜர் நகர் தொகுதி தலைவர் தணிகைவேல் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை காமராஜர் நகர் தொகுதியின் இளைஞரணி தலைவர் கார்த்தி, பொதுச் செயலாளர் அசோக் மற்றும் செயலாளர் ஆண்டனி ஜோசப் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் செய்திருந்தனர். சிவகாம சுந்தரி உடனமர் சிதம்பரேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் சனி மகா பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. விழாவுக்கு ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருமட மடாதிபதி ஸ்ரீ கணேச தேசிக சுவாமிகள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருமட நிர்வாகத்தின் சார்பில் பூஜையில் பங்கு பெற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பாகூர் தொகுதி மதிகிருஷ்ணாபுரம் ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி தேவஸ்தானத்தில் 12ஆம் தேதி விசாக நட்சத்திரத்தில் ஸ்ரீ பெருமாள் ரதத்தில் திருத்தேர் திருவிழா நடைபெற இருப்பதால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரத்தில் சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்று வந்த நிலையில் 7ஆம் நாள் உற்சவமான மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், பன்னீர், தேன், இளநீர், ஏலக்காய் அபிஷேகத்தில் சந்தனம், பழவகைகள் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிகளுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் தொடர்ந்து தாளங்கள் முழங்க தட்டு வரிசையுடன் பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் தாம்பலம் வழங்கினார். சாரங்கபாணி பெருமாள் கல்யாண கோலத்தில் மின்விளக்குகளால் அலங்காரம் செய்து சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த ஏற்பாட்டினை இந்து சமய அறநிலையத்துறை செயலர் நெடுஞ்செழியன், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன், கோவில் நிர்வாக அதிகாரி சின்னசாமி மற்றும் விழாக்குழு தலைவர் சக்கரவர்த்தி உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவலி ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர் பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் அபிஷேகத்தில் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அவை நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் மூலமாக நடைபெறவுள்ள
40வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன் முதல் பகுதியாக தனியார் பள்ளியில் சிறுவர் மற்றும் மகளிர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன. இதில் சிறுவர்கள், சிறுமியர்கள், மகளிர்கள் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்று தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர். இதில் நாற்காலி போட்டி, லெமன் ஸ்பூன், ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. தொடர்ந்து வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குடியிருப்போர் நல சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளுடன் புதுவையின் உதயம் அறக்கட்டளையின் நிறுவனர் தண்டபாணி கலந்து கொண்டு போட்டியில் கலந்து கொண்ட அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் ஜெகராஜ் நகர் பகுதியில் ராயல் ட்ரீம் பேட்மிண்டன் பயிற்சி மையம் புதிதாக அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பயிற்சி மையத்தை திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் தலைமை பயிற்சியாளர் கோபிநாத் தலைமை தாங்கினார். மேலும் இதில் நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருமாத்தபுரம் பகுதியை சேர்ந்தவர் தேவராசு. இவரின் கார் ஓட்டுநர் குருவப்ப நாயக்கன் பாளையத்தை சேர்ந்த அன்பழகன் என்பவர் மூலமாக திருபுவனை மற்றும் ஜிஎன் பாளையம், மணவெளி, கொத்தபுரி நத்தம் ஆகிய கிராமங்களில் வசிக்கின்ற பொதுமக்களிடையே அன்பழகன் குறைந்த வட்டிக்கு பணம் பெற்று தருவதாக கூறி தேவராசிடம் கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு பல லட்சம் மதிப்பிலான பத்திரங்களை வைத்து மிக குறைவான பணத்தை வட்டிக்கு கொடுத்துள்ளார். இதனையடுத்து 13 ஆண்டுகளாக சரியான நேரத்தில் வட்டி பணத்தை அன்பழகன் மற்றும் தேவராசிடம் கொடுத்து தனது பத்திரத்தை பாதுகாத்து வந்துள்ளனர். ஆனால் தேவராசிடம் அடமானம் வைத்து பத்திரங்களை தனது சாராய கடை வியாபாரத்திற்காக இந்தியன் வங்கி மற்றும் புதுச்சேரி கலால் துறையில் அடமானம் வைத்து பணத்தை பெற்று பல கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி வந்துள்ளார். இதனையடுத்து பத்திரத்தின் உரிமையாளர்கள் வாங்கிய பணத்தை தேவராசிடம் கொடுத்து பத்திரத்தை கேட்டபொழுது 10 நாள், 1 மாதம், 1 வருடம் என இதேபோன்று சம்பந்தப்பட்டவர்களை தேவராசு அலைக்கழித்து வந்துள்ளார். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பத்திரத்தின் உரிமையாளர்கள் வீட்டிற்கு இந்தியன் வங்கி மற்றும் புதுச்சேரி கலால் துறையின் மூலமாக பத்திரத்தை குறிப்பிட்டு தொகை செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையெனில் சொத்து விவரங்கள் அனைத்தும் ஏலம் விடப்படும் என நோட்டீஸ் வழங்கியதால் சம்பந்தப்பட்டவர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இவ்வாறு தகவல் அறிந்து தேவராசிடம் சென்று கேட்டபொழுது முன்னுக்கு பின் முரணாக பதிலை கூறியதால் பதட்டமடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் வில்லியனூர் காவல் நிலையம் மற்றும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு தேவராசு எந்த ஒரு பதிலும் அளிக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் தேவராசுவின் வீட்டிற்கு அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்கள் இங்கே அருமாத்துபுரத்தில் இருக்கோம் சார். பாலத்துக்கு பக்கத்தில் தேவராசுன்ற ஒரு வீட்டில் மாரியம்மன் கோயில் தெரு நடுத்தெருவில் தேவராசு வீட்டு வாசலில் உட்காந்து இருக்கிறோம். அவரு எங்களோட பத்திரத்தை 1 பைசா வட்டின்னு 2012 வாங்கிட்டு போயிட்டு சாராய கடை ஏலத்துக்கு வச்சுட்டாரு. எங்களுக்கு தெரியாமல் வச்சுட்டு நிறைய கோடி கணக்கில் காசு வாங்கிட்டாரு. பத்திரத்தை பேங்க்லேருந்து நோட்டீஸ் ஒட்டும் போது தான் தெரியுது எங்கள் பத்திரம் இந்தியன் பேங்க்கில் வச்சு காசு வாங்கியிருக்காங்கன்னு. இப்போ திருப்பி அவர் 9 வருஷமாக திருப்பி கேட்டுனே இருக்கிறோம். அவர் இப்போ தரேன் அப்புறம் தரேன்னு ஏமாத்துறாரு. 3 மாதம் கொடுங்க டைமு, 6 மாதம் டைமுன்னு ஸ்டேஷனில் டைம் கேட்குறாரு. சிஎம் ஐயாக்கிட்டையும் நாங்கள் போய் கேட்குட்டோம். ஐயாவும் எங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சாராய கடை ஏலத்துக்காக எங்கள் பத்திரத்தை வச்சு அவர் எல்லாத்தையும் காசு லட்சக்கணக்கில் வாங்கியிருக்காரு. ஒருத்தவங்க 2 பேர் இல்லையா, 40 பேரோட பத்திரம் இருக்குது மணவெளியில். 40 பேரோட பத்திரம் வெளியூர்லேருந்து எல்லாரும் வீடு கட்டினதால தெரியாமல் ஏமாற்றி வாங்கிட்டு போய் இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வெளில வரமாட்டாங்க சார். நாங்கள் வில்லியனூர் ஸ்டேஷனுக்கு இப்போ போயிட்டு தான் சார் வந்திருக்கிறோம். 9 வருஷமாக வில்லியனூர் ஸ்டேஷனுக்கும் நடக்கிறோம். டைம் கேட்டு வாங்கி தராங்க, திருப்பி அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே அமைதியாக அதோட விட்டுடுறாங்க. திருப்பி எங்களால் போராட முடியலையா, இதுக்கப்புறமும் எங்களால் போராடவே முடியல. எல்லாரோடது 27 லட்சம், 48 லட்சம், 1 கோடி கூட இருக்காங்க. இவங்கெல்லாம் 1 கோடி வச்சுட்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் மணவெளியில் இருக்கிற 40 குடும்பமும் ரேஷன் கார்டு, ஐடென்டி கார்டு, ஆதார் அட்டை எல்லாத்தையும் கொண்டு போய் கலெக்டர் ஐயாட்ட ஒப்படைச்சிருவோம். நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான். மரக்காணம் தர்மாபுரி வீதியில் அமைந்துள்ளது திரௌபதி அம்மன் கோவில். இக்கோவில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இக்கோயிலுக்கான திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதிலிருந்து கடந்த 19 நாட்களாக அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு யாகங்கள், அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும், மகாபாரத நிகழ்வுகளை வலியுறுத்தும் வகையிலும் தெருக்கூத்தும் நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக 20ஆம் நாள் உற்சவமாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு காலை முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்தனர். இதனைத் தொடர்ந்து துரியோதனனை பீமன் வதம் செய்யும் நிகழ்ச்சியும், பொதுமக்களுக்கு காப்பு கட்டி சக்தி கரகம் ஜோடித்து மரக்காணம் பூமி ஈஸ்வரர் குளக்கரையிலிருந்து சக்தி கரக
வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து பக்தர்கள் கோவில் எதிரில் நெருப்பு குண்டத்தில் இறங்கி தீ மிதித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள், இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் நேதாஜி சிலை அருகில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் மோர் பந்தல் அமைத்து இலவசமாக தர்பூசணி பழம் வழங்கும் விழா நடைபெற்றது. இயற்கையாக விளையும் உணவுப் பொருட்களையும் பழங்களையும் காய்கறிகளையும் உணவுக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு விவசாயிகளுக்கு நல்ல வருவாய் ஈட்டித் தரும் வகையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் மூலம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தர்பூசணி பழத்தை முன்னாள் சபாநாயகரும் சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவனருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் பொதுமக்களுக்கு வழங்கினர். மேலும் வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்க மோர் பந்தல் அமைத்து அனைவருக்கும் நீர்மோர் தினசரி வழங்குவதையும் அவர்கள் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்களும் கோவில் நிர்வாகிகளும் மகளிர் அமைப்பினரும் பொதுமக்கள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். டாக்டர் லியோ குணாலனுக்கு புதுவை மற்றும் புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலட்ஸ் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார். இந்த கருத்தரங்கில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள், மருத்துவர்கள், மருத்துவக் கல்லூரிகளில் மேற்படிப்பு படிக்கும் மாணவர்கள், புனித சூசேப்பர் மருத்துவமனையை சேர்ந்த சகோதரிகள், செவிலியர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக கருத்தரங்கில் கலந்து கொள்ள வருகை புரிந்த அனைத்து மருத்துவர்களுக்கும் டாக்டர் ரங்கநாத் சிறப்பு பரிசு வழங்கி பாராட்டினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை புனித சூசேப்பர் மருத்துவமனை ப்ராஜெக்ட் டைரக்டர் டாக்டர் ரங்கநாத் செய்திருந்தார். சித்திரை மாத சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் பொடி, மஞ்சள் பொடி, குங்குமம், பால், தயிர், பலவகை பழங்கள், பல்வேறு வாசனை திரவியங்கள், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பலங்காரத்துடன் நந்தியம் பெருமானுக்கு மன்னாதேஸ்வரருக்கும் வில்வ இலைகளால் 108 அர்ச்சனை செய்து மகாதீபாராதனை காண்பித்து பொதுமக்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு உற்சவர் மன்னாதீஸ்வரர் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் மும்முறை வலம் வந்து தீபாராதனை காண்பித்து அனைவருக்கும் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணவெளி தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் நாட்டு சர்க்கரை வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி மாறன், ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் அருண், ஆறுமுகம், சிவலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவாளர் கழகம் மற்றும் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம் இணைந்து நடத்திய எழுத்தாளர் இளவரசி சங்கரன் 3 நூல்கள் வெளியீட்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் எழுத்தாளர் இளவரசி சங்கரன் 3 நூல்களை பெண்ணமைப்பின் நிறுவனர் எழுத்தாளர் நர்மதா வெளியிட்டு சிறப்புரை வழங்கினார். நூல்களின் முதற்படிகளை தேன்மொழி கண்ணையன், தேன்மொழி கோபாலன், சங்கீதா ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். நூல்களின் திறனாய்வினை திராவிடர் கழக மகளிர் பாசறை சேர்ந்த தேன்மொழி ஆசிரியர் பச்சையம்மாள், மருத்துவர் யாழினி ஆகியோர் செய்தனர். நிலாமுற்றத்தின் இயக்குனர் முனைவர் செல்வராணி, உமா மகேஸ்வரி, மோகன்தாசு, அனதா பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். எழுத்தாளர் கல்வியாளர் சாலை செல்வம் தலைமையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் உதவி பேராசிரியர் திவ்யா மற்றும் பட்டதாரி ஆசிரியர் எட்வர்ட் சார்லஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வழுதாவூர் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்திய தேசத்தில் நலன் கருதி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர் வழுதாவூர் வெங்கடேசன் பொற்கிளை குடும்பத்தினர் செய்திருந்தனர்.
ஜோதி கண் பராமரிப்பு மையம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி விஷன் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தனியார் பள்ளிகளில் நடைபெற்றது. ரொட்டேரியன் டாக்டர் தமிழ்செல்வி தலைமையில் இலவச கண் சிகிச்சை முகாமில் பங்கேற்றனர். மருத்துவர்கள் குழு கண் பரிசோதனை செய்தனர். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் மன்னார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சித்தருக்கு பால், தயிர், விபூதி, சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மகானுக்கு கலசநீர் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பிரதோஷ வழிபாட்டில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர் புருஷோத்தமன் குடும்பத்தினர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.